கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ரூத் 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனமும் 11வது வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யலுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள். ஆமென், அல்லேலூயா. இது ரூத் தன்னுடைய சூழ்நிலையில் இருக்கிற காரியத்தை போவாஸ் அவளுக்கு மறுமொழி கொடுப்பதை இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படியாக இந்த உலகத்திலையும் நம்ம அநேக காரியத்தை பின்பற்றி போனது உண்டு. ஆனாலும் வழியிலே நின்று பூர்வ பாதை எவையென்று கேட்டு அறிந்த பிற்பாடு அந்த நேச மணவாளனை நாம் பற்றி கொண்டபடினாலே இந்த போவாஸ் ரூத்துக்கு சொன்ன வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே. ஆமென். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமென். உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் நாம் அவருடைய ஹல்லேலூயா குணசாலி என்பதை அவருடைய ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறியும்படியாக சில புறக்கணிப்புகள் நம்மளை தேடி வரும். ஆமென். நெருக்கங்கள் வரும், வியாதிகள் வரும், குறைவுகள் வரும். அதிலே நான் பயப்படாதபடிக்கு இருப்போம் என்றால் ஊரார் எல்லாரும் நம் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுவதை அறிந்து கொள்ளுவார்கள். பயப்படாதே என்ற சத்தம் நம் காதிலே எப்பொழுதும் தொனிக்க கடவது. ஏனென்றால் நம்மளை பயமுறுத்துகிற கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை. வருஷத்துல 365 நாள் இருக்கிறதை என்பதை அறிந்து வேதத்திலே 365 தடவை பயப்படாதே என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்றால் நம்மேல் எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து பாருங்க. பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் உன் காத்திடுவேன் நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பெலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பெலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன
கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ரூத்தை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன போவாசாலே அவளை உண்மையாய் அவளை காப்பாற்றுவதற்கு பலன் இருக்கும் என்றார். சர்வத்தையும் படைத்தாண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை பார்த்து இன்றைக்கு எதெல்லாம் குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை அப்படியே தூக்கி போடுங்களேன். என்ன பயப்படாத என்று சொன்ன தேவன், வெற்றியின் வேந்தன், எல்ரோயா, ஏலோகியும் எங்கும் நிறைந்தவராய் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறாருங்க. கவலையை விடுங்க, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. God bless you.